ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா இருக்காங்களே, அவங்க அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. செல்வி ஏங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னையோட அவங்க கொடுத்த கெடு முடியுது, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அவர் எடுக்கவே இல்லை, நேரில் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து, இன்னைக்குள்ளே காலி பண்ணுங்க, எனக்கு கடன் வந்து கழுத்தனை இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் இதை விற்றே ஆகணுங்கிறாங்க. நாட்டில் முக்கால்வாசி பேத்துக்கு கடன் கழுத்தனை இருக்குதுன்னு சொந்த பூர்வீகத்தை இடத்த, இது மாதிரி சொந்த இடத்த இது மாதிரி விற்றுட்டு அவங்க நடுத்தருக்கு அந்த கதை இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க, எப்படியாவது கடன் அடைச்சா போதும்னு சொல்லிட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வந்து பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் விற்கலான்னு பிளான் பண்ணிட்டாரு. சரி, அதை வாங்குறது யாருன்னு சொல்லிட்டு வெளியில நின்று எட்டி பார்த்தா கடைசியில் நம்ம சுதாகருங்க. யாரு? சுதாகர் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா, சம்மந்தி நீங்களா நீயா தான் இருப்பேன்னு எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க, போடா முள்ளமுட்டை தலையா அப்படின்றாங்க. என்னை பற்றி நீ எதிர்பார்க்கல, நான் நின்று அடிப்பேன் சொல்லி அடிப்பேன்னு எதிர்பார்க்கல, போடா பார்க்கறது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சம்மந்தி அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்குலாம் எப்படி தோணுது தெரியுங்களா? வெரைட்டி வெளுக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு இவங்கெல்லாம் வெரைட்டி ஓட அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த காண்டெல்லாம் வீட்டில் போய் காம்போன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, சரியா அப்படி கோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க. மொத்தமாக சொல்லிட்டாங்க, இந்த கடையை வாங்கினது யார், போட்டிக்கு பொறாமைக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு வாங்கினது உங்கள் சம்மந்தி அப்படின்றாங்க. உடனே பாட்டி நடுவில் வந்து, அவர் ஏன் அப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறாங்க. உடனே கடையை கொடுத்துட்டு சும்மா உட்காந்துரு வீட்டில், இப்போ குடும்ப பொம்பளையா இரு அப்படின்றாங்க. கிளவி காலமான காலத்தில் நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, உன்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட ரியாக்ஷன். கண்ணா பின்னு திட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம கோபி மறுபடியும் சம்மந்தியை பார்க்க போகிறாங்க.